ஏன்னா என்னோட முதல் படத்திலேயே அவருக்கு வந்து எனக்கு அந்த அவர் போகிற அறையில் நான் எப்படி இருப்பேங்கிறத பார்க்கறதுமே உள்ளே இருந்ததுனால எனக்குமே இன்னும் நான் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோட முதல் ஸ்டேஜ், முதல் ப்ரெஸ் இவெண்ட். அதனால் எனக்கு எந்த அளவுக்கு நர்வஸாக இருக்கோ அதோட 2-3 மடங்கு எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட இந்த ட்ரெய்லர் காமிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கிராண்ட் பிக்சர்ஸ் UP7 வெஞ்சர்ஸ் ஒரு புது நடிகருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அதுவும் ஒரு புது ஹீரோவுக்கு நீங்கள் போலீஸ் வந்து ஜென்ரலாக நம்ம பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம டைரக்டர் அபின் ஹரிஹரன் சாருக்கு வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு டைரக்டர் ஆக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி எங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஒரு மென்டார் மாதிரி ஆனார். ஐ எம் வெரி கிளாட் அண்ட் ஹாப்பி அது அவர் என்னோட முதல் படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு. அண்ட் அவருக்கு நிஜமே ஒரு பெரிய மனசு தான், உண்மையாக சொல்லணும். ஏன்னா என்னோட முதல் படத்துலேயே அவருக்கு வந்து தன்னோட ஹீரோவுக்கு 2 ஹீரோயின் வைக்கணுன்றது ஆசை வந்து அது ஜென்ரலாக யாருக்கும் வராது. பட் அந்த மனசு தான் சார் கடவுள், அதுதான் நான் பார்க்குறது. ஸோ தேங்க்யூ சார். அடுத்தது நம்ம ஜிப்ரான் சார். பேக் போன் ஆஃப் எனி கிரைம் த்ரில்லர் இஸ் தி ஆர்ஆர் அண்ட் மியூசிக். ஸோ ஜிப்ரான் சாரோட பாடல்கள் வந்து நான் என் ஜிம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, என்னோடய ஃபோனில் இருக்குது, ஐபேடில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது, நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இந்த படத்தில் என்னோடய ஃபேவரட் அவருக்கு வந்து சாஹோ மியூசிக் தான். ஸோ அதோட பிஜிஎம் ஆர்ஆர் நான் கேட்கும்போது இப்போ நான் சார்கிட்ட கேட்டேன், சார் நம்ம கேஸ்ட் அண்ட் கூர்லாம் நம்ம முடிஞ்சிச்சு, யார் சார் மியூசிக் டைரக்டர்? ஜிப்ரான் பண்ணுறாரு. சார் நீங்கள் ஆசைப்படுறீங்களா இல்லை பண்ணுறாரா அப்படின்னு தான் நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன். ஏன்னா என்னாலே ஒரு செகண்ட் நம்ப முடியல. ஸோ அவர் இல்லை சார் இல்லை பண்ணுறாரு அப்படின்னப்போ நான் யோசித்தேன். நானா ஓகே சார் நைஸ் அப்படின்னு தான் சொன்னேன். நான் வெளியே ஆஃபீஸ் விட்டு வெளியே போனோன்னா நான் வெளியே ரோட்லேயே டான்ஸ் ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ சந்தோஷம். பிகாஸ் எனக்கு அந்த அவர் போகிற அறையில் நான் எப்படி இருப்பேங்கிறத பார்க்குறது என் மைண்டுக்குள்ளே யோசிச்சு நான் படம் நீங்கள் நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக ஒரு அதை என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. பட் பார்க்கும்போது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்தது என்னோட ஒரு ஸ்பெஷலான ஒரு டெக்னீஷியன் அரவிந்த் சிங். அவர் கூட எனக்கு டேரக்டர் கூட எனக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சோ அந்த அளவுக்கு எனக்கு சினிமாட்டோகிராஃபரோட இருந்துச்சு. அவர் என்னை எப்பவுமே ஒரு எலிவேட் பண்ணி நல்ல ஒரு எனக்கு சூப்பராக காமிக்கணும், உங்களை இன்னும் சூப்பராக காமிக்கணுன்றது அவருக்குமே உள்ளே இருந்ததுனால எனக்குமே இன்னும் நான் பெட்டராக பண்ணணுன்றது எனக்கு கான்ஸ்டண்ட்டாக தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ என்னை எப்போவுமே புஷ் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணதுக்கு. அடுத்தது சாந்தன் பிரதீப் சார். அவர் வந்து தடால் புடால் தான், டமால் டுமில் தான். எப்பவுமே வந்து ஸ்பாட்டுக்கு வந்தானே இப்படி ஒரு ஃபயரோட எனர்ஜியோடு வருவார். அந்த எனர்ஜினா எனக்கு அது அப்படியே ஷாக் மாதிரி எனக்கு பாஸ் ஆகி ஆக்ஷன் சீன்ஸில் அப்படியே அருமையாக வந்திருக்கு. தென் கௌரி அண்ட் அஞ்சு குரேன் இன்னைக்கு நம்மளை ஜாயின் பண்ண முடியல, அவங்களும் படத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாரும் நம்ம மனசுக்குள்ளே இருக்காங்கன்னு நினச்ச வேண்டியதான். கௌரி அண்ட் அஞ்சு எனக்கு ஒரு புது ஹீரோவோட நிறைய ஃபீமேல் ஆக்டர்ஸ் நடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. பட் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காம கதாபாத்திரத்துக்கும் கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து என்னையும் அபின் சாரையும் டிஸ்பைட் பீங் நியூ நீங்கள் ஆர்டிஸ்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சேம் கோஸ் டு அஞ்சு அண்ட் சேம் கோஸ் முனிஷ்காந்த் சார், வினோத் சாகர் சார், ஜெகன் சார், மாலா பார்வதி மேம், ஹரிஷ் கலாடி சார், இந்த பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு புது ஆக்டருக்கு புது டேரக்டர் அண்ட் புது ஹீரோ. ஸோ அது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ரேர் காம்பினேஷன் நம்ம பார்க்குறது. ஸோ இவங்க எல்லாரும் எங்களுக்காக ஒன்றா சேர்ந்து ஒரு அமேசிங் ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் அபின் சார் உருவாக்கியிருக்காரு. அதில் நாங்கள் எல்லாரும் ஒரு ஸ்மால் பார்ட் இருந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். November 7th நான் தீபாவளி டைம் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு ஒரு விஷயம் சொன்னேன். தீபாவளி வந்து October 18th, வழக்கமாக நவம்பர் தான், ஏர்லி நவம்பர் தான் வரும். ஸோ எனக்கும் அபின் சாருக்கும் November 7 தீபாவளின்றதை நம்ம மைண்ட்லேருந்து இன்னும் எடுக்கவே இல்லை. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி கிளாட். இங்கே எல்லாம் வந்து பேச வச்சதுக்கு கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.